காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகாகாவியம். சர்க்கம் 19. சிறந்த அறிவாளியாகவும் புலன்களை அடக்கியவனாகவும் இருந்தமையால் சுதர்சனன் முதுமை வந்துற்ற பொழுதும் தன் மைந்தனாகிய அக்கினி வர்ணனை முடிசூட்டி தன் இடத்தில் வைத்துவிட்டு நைமிச்சாரண்யம் சென்றான். அவ்வரசன் அரண்மனையில் நல்ல ஜலமுள்ள நடைவாவியில் ஸ்நானத்தையும் மாளிகையில் வாசத்தையும் மெல்லிய படுக்கையில் படுத்து உறங்குதலையும் செய்து பழகியவன். தவம் செய்த காலத்து புண்ணிய தீர்த்தங்களிலே ஸ்நானம் செய்தான். தர்ப்பங்களை விரித்து தரையில் படுத்தான். பர்ணசாலையில் வசித்தான். தவத்திலே கருத்து இருந்ததால் பழைய இன்பகரமான வாழ்க்கையை நினைவில் கொள்ளவில்லை. அவனது தந்தை பூமியை அவனுக்கு அனுபவிப்பதற்காக கொடுத்தானேயன்றி பகைவர்களை நீக்குவதற்காகவன்று. ஏனெனில் பகைவரையெல்லாம் அவன் முன்பே நீக்கியிருந்தான். அவன் சில வருஷங்கள் வரையில் தன் குலத்திற்கு ஏற்றவாறு தானே அரசு புரிந்து வந்தான். பிறகு காமம் மிகுந்திருந்ததால் ராஜ்ய பாதுகாப்பை அமைச்சரிடம் ஒப்படைத்துவிட்டு தன் யௌவனத்தை மாதர்கட்கே உரியதாகச் செய்தான். அக்னிவர்ணனுடைய வீட்டில் எப்பொழுதும் சிறந்த வகையில் கொண்டாட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து நிகழ்ந்தன. பின்வந்த கொண்டாட்டம் முன்னுள்ளதை விட வென்றிருந்தது. அவனது அரண்மனையில் சங்கீதம் எப்பொழுதும் ஒலித்து கொண்டிருந்தது. சிறப்பான சுகமின்றி அவனால் ஒரு க்ஷணமும் இருக்க முடியவில்லை. எனவே அவன் அந்தப்புரத்திலேயே இருந்து கொண்டு இந்திரிய இன்பங்களை நுகர்ந்து கொண்டு இருந்தான். ஜனங்களுக்கு காட்சி தரும் சிறிது நேரத்திலும் இன்ப அனுபவம் இல்லாமையை விரும்பாததால் அவன் தன்னை காண விரும்பிய ஜனங்களை மதிக்கவில்லை. மந்திரிகளின் விருப்பத்திற்கிணங்க ஓரொரு மையம் அவன் ஜனங்களுக்கு தரிசனம் தந்தானாயினும் முழு உருவையோ முகத்தையோ காட்டாது ஜன்னலின் இடைவெளியே நீட்டப்பட்ட தனது பாதத்தின் தரிசனத்தை மாத்திரமே அளித்தான். அரசனது பாதம் அழகான நகங்களின் செந்நிறம் உடையதாய் காலையில் இளம் சூரியனது வெயில் படிந்த தாமரை மலர் போல் இருந்தது. அப்பாதத்தையே வணங்கி பேறு பெற்றதாக மக்கள் எண்ணி மகிழ்ந்தனர். காமம் மிகுந்த அவ்வரசன் நடைவாவிகளில் இறங்கி ரமித்தான். இன்பம் நுகருதற்காக அமைக்கப்பட்ட அறைகள் நடைவாவியின் நீருள் இருந்தன. வாவியிலுள்ள தாமரை மலர்கள் ஸ்திரீகள் விளையாடுங்கால் அவர்களின் மேல் மோதுதலால் அசைந்தன. அந்த நடைவாவிகளில் சிறந்த உடலமைப்பு உள்ள ஸ்திரீகள் ஜலம் படுவதால் மையற்றவையும் வர்ண பொருள் அலம்பப்பட்டதாயினும் சிவந்த உதடுகளை உடையனவும் நன்கு புலனாகின்ற இயற்கையான அழகுடையனவுமான முகங்களால் அவனை மிகவும் மயக்கினர். ஜலக்கிரீடை முடிந்தபின் அவ்வரசன் தன் காதலிகளுடன் நன்கு அமைக்கப்பட்டுள்ள மதுபானம் செய்யுமிடம் சென்றான். அங்குள்ள மது தனது இனிய மனத்தால் மனத்தை இழுப்பதாக இருந்தது. ஸ்திரீகள் தனிமையில் அதிக மதத்திற்கு காரணமானதும் அவனால் கொடுக்கப்பட்டதுமான மதுவை விரும்பினார்கள். மகிழமரம் போல் விருப்பம் கொண்ட அவ்வரசனும் அந்த ஸ்திரீகளால் கொடுக்கப்பட்ட மதுவை குடித்தான். இனிய நாதமுடைய வீணையும் இனிய சொல்லுடைய ஸ்திரீயும் அவனது மடியை சதா காலமும் அலங்கரித்தனர். திறமையுடையவனும் தானே மிருதங்கம் வாசிப்பவனும் அசைகின்ற மாலையும் பாகு வளையங்களையும் உடையவனும் நாட்டியம் ஆடுபவரின் மனத்தை கவர்கின்றவனுமான அவ்வரசன் அபிநயத்தில் தவறுகின்ற நர்த்தகிகளை நாட்டிய ஆசிரியர்கள் அருகிலிருக்கும் பொழுதே வெட்கமுறச் செய்தான். நாட்டியத்தின் முடிவில் சிரமத்தினால் வியர்வையினால் கலைந்த திலகமுடைய அழகான நர்த்தகிகளின் முகத்தை அன்புடன் ஊதி காற்றை கொடுப்பவனாய் சுவைத்து இந்திரனையும் குபேரனையும் விஞ்சி மேலாக வாழ்ந்தான். புதிய ஸ்திரீகளிடத்தில் பற்றுள்ளவனான அவ்வரசனுடைய சந்திப்புகள் மறைக்கப்பட்டிருப்பினும் நன்கு அறியப்பட்ட உபாயங்களை உடையனவாய் மனைவிகளால் இடையே வந்து சிறிதே அனுபவிக்கப்பட்ட பொருள் உடையவனாய் செய்யப்பட்டன. அவ்வரசன் மனைவிகளை ஏமாற்றிய பொழுது தளிர் போன்ற விரல்களின் நுனிகளால் மிரட்டப்படுதலையும் புருவ நெரித்தலால் சாய்வாக பார்க்கப்படுதலையும் மேகலைகளால் கட்டப்படுதலையும் அடிக்கடி அடைந்தான். கலவி நாட்களில் இரவுகளில் தூதிகட்கு மாத்திரமே தெரியும்படி பின்னால் உட்கார்ந்த அவ்வரசனால் ஏமாற்றம் இருக்குமோவென ஐயமுறுகின்ற காதலியின் பயத்தை காட்டுகின்ற வார்த்தை செவியுறப்பட்டது. மனைவிகளின் பிடிப்பினால் நர்த்தகிகள் எளிதிலே கிடைக்கப்பெறாத பொழுது அவர்களிடத்தில் அதிகம் ஆவல் கொண்டு விரல்கள் வியர்த்ததால் நழுவிய தூளிகையை உடைய அவ்வரசன் அவர்களின் அழகை படத்தில் வரைபவனாக சிரமத்துடன் இருந்தான். அரசனது அன்பை பெற்றதால் கர்வம் கொண்ட ஸ்திரீகள் பொறாமையாலும் அதிகமான ஆசையினாலும் அரசிகள் கோபம் நீக்கியவர்களாக பண்டிகை கொண்டாடுதல் என்ற வியாஜத்தினாலே அவ்வரசனை இன்பம் பெற்றவனாகச் செய்தனர்.
அந்த அக்னிவர்ணன் காலையில் வந்து கலவியின் அடையாளங்களால் அழகுடன் இருக்கின்ற தனது தோற்றத்தினாலே வருத்தம் அடைவிக்கப்பட்ட அரசிகளை கைகூப்பி சமாதானம் செய்தானாயினும் அன்பு காட்டுவதில் ஊக்கம் இல்லாதவனாக மறுபடியும் அவர்களை வருந்தச் செய்தான். தூக்கத்தில் ஸ்திரீகளின் பெயரை கூறிய அவனை யாதும் கூறாமலேயே ஸ்திரீகள் படுக்கை விரிப்பின் ஓரங்களில் பெருகிய கண்ணீர் துளிகளை உடையனவும் கோபத்தினால் உடைந்த வளையல்களை உடையனவுமான மறுபுறம் திரும்பி படுப்பதன் மூலம் அவமதித்தனர். மழை காலத்தில் குடஜார்ஜுன மாலைகளை தரித்தவனாய் கடம்ப மலரின் மகரந்த பொடிகளை உடலில் பூசிக்கொண்டு மயில்கள் வசிக்கின்ற செங்குன்றுகளிலே விளையாடி கழித்தான். வர்ஷா காலத்தில் வெள்ளம் பெருக்கிய நதிகளில் சரத்காலத்தில் பிரவாகம் வடிந்த மணற்திட்டுக்கள் தோன்றும். அக்னிவர்ணன் தன் காதலிகளுடன் நிதபங்களை போன்றுள்ள சரையு நதியின் மணல் திட்டுகளை சரத் ருதுவில் கண்டு கழித்தான். பெண்களின் நிதபங்கள் மேகலையால் அழகுற்று விளங்குவது போல் மணல் திட்டுகள் இனிதே ஒலிக்கின்ற ஹம்ச பறவைகளால் விளங்கின. வேறு வேலையும் எதையும் கவனிக்காது அந்தந்த ருதுக்கேற்ற வகையில் அலங்காரம் செய்து கொண்டு ஆசையினால் தூண்டப்பெற்ற அவ்வரசன் புலன்களின் இன்பத்தை நுகர்ந்தான். அக்னிவர்ணன் க்ஷய ரோகத்தினால் க்ஷீண தசை அடைந்து அவன் முகம் வெளுத்தது. உடலில் பலம் இல்லாததால் சில அணிகளை அணிந்திருந்தான். வேலைக்காரர்கள் தாங்க மெதுவாக நடந்தான். குரல் மெலிந்து ஈன நிலையை அடைந்தது. வம்சவிருத்திக்கான அடையாளம் ஏதுமின்றி அவ்வரசனும் க்ஷயரோகத்தினால் பீடிக்கப்பட்டு மெலிந்திருந்த காலத்தில் கிருஷ்ணபக்ஷ முடிவில் ஒரு கலையுடன் இருக்கின்ற சந்திரனை உடைய ஆகாசம் போன்றும் கோடை காலத்தில் நீரின்றி சேறு மாத்திரமே எஞ்சியுள்ள சிறு குட்டை போலவும் சிறிய ஜுவாலையுடன் கூடிய விளக்கு தாழி போலவும் அவ்வம்சம் காணப்பட்டது. அரசனுக்கு தீங்கு நேருமென சந்தேகித்த ஜனங்கள் மந்திரிகள் சந்ததியின் விருத்தியை கருதி மன்னன் யாகாதிகளை செய்து வருகிறான் என கூறினர். பல மனைவியரை உடையவனாயினும் அவனுக்கு ஒரு மனைவியிடமும் மகப்பேறு கிட்டவில்லை. விளக்கு பெறும் காற்றுக்கு தப்பாதது போல் அவன் அவ்வியாதிக்கு தப்பி பிழைக்கவும் இல்லை. அரசன் இறந்ததை வெளியில் கூறாது மந்திரிகள் புரோகிதருடைய உதவி பெற்று அரண்மனைக்கு அருகிலுள்ள தோட்டத்தில் அரசனது வியாதியின் தனிவை கருதி ஹோமம் முதலியன செய்வதாக கூறி வளர்த்த தீயிலே அவனை வைத்தனர். மந்திரிகள் நகர ஜனங்களின் தலைவர்களை கூட்டி செய்ய வேண்டியதை தீர்மானித்தனர். அக்னி வர்ணனுடைய மனைவியரில் ஒருவள் கர்ப்பிணியாக இருந்ததை அதற்குரிய அடையாளங்களால் அறிந்து அவளை அரசுரிமை உடையவளாகச் செய்தனர். அரசன் இறந்த துக்கத்தினாலே வருந்தி புலம்பிய அரசியின் உஷ்ணமான கண்ணீரால் நனைந்து தாபமடைந்த கர்ப்பம் பின் குலமுறைப்படி செய்த குளிர்ந்த ஜல அபிஷேகத்தால் தாபம் தீர்ந்து குளிர்மை பெற்றது. பூமி உள்ளே மறைந்திருக்கின்ற ஆவணி மாதத்தில் விதைக்கப்பட்ட விதை பிடிகளை தாங்குவது போல் அக்கர்ப்பத்தை பிரசவ சமயத்தை எதிர்பார்த்திருந்த ஜனங்களின் நன்மையின் பொருட்டு தரிக்கின்ற அரசி பொன்மயமான சிம்மாசனத்தில் வீற்றிருந்தவளாகவும் தடையுறாத ஆணை உடையவளாகவும் இருந்து கொண்டு குலமுறையாக வந்த வயது முதிர்ந்த மந்திரிகளுடன் கணவனது ராஜ்யத்தை முறைப்படி ஆண்டு வந்தாள். 19வது சர்க்கம் முற்றிற்று. ரகுவம்ச மகாகாவியம் முற்று பெற்றது.